குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 8th ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பிரிட்டிஷ் அரசின் கீழ் உயர்கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் இன்னையோட கிளாஸு. ஜஸ்ட் நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோத்ரூ மட்டும். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி பண்டைய காலத்திலிருந்து எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ எப்படி வந்திருக்கு, சுதந்திர இந்தியாவுக்கு பின்னர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தான் இந்த கிளாஸ் வந்து எண்ட் ஆகும் இல்லையா. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எண்ட் ஆகுதுன்னு. இதில் பழங்கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு, மடாலயங்களில் கல்வி கொண்டு வந்தாங்க, அது எப்படி இருந்தது, இடைக்கால இந்தியாவில் கல்வி எப்படி இருந்தது, எல்லாருக்கும் கிடைத்ததா அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆங்கில கல்வியை தான் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல இப்போயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கில கல்வியை வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்கள் வந்து இந்தியாவில் கல்வியை கொண்டு வந்தாங்க. அவங்க எங்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மொத்தமாக என்ன சொல்லணும்னா ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ்லாம் எதுன்னு கேட்டோம்னா வங்காளம், பம்பாய், தமிழ்நாடு. இந்தியாவோட மெயின் சோர்சஸ், மெயின் பாயிண்ட்ஸே வந்து இந்த 3 தான் எடுத்துக்குவாங்க. எல்லா விஷயத்துலமா இருக்கட்டும், நம்மளோட புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு ஆங்கிலேயர்கள் கொண்டாந்து ஒரு வணிக மையம் ஏற்படுத்தினாங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே கிழக்கிந்திய கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா ஒரு முக்கிய பங்கு எங்கே வகிக்கும்னா வங்காளம், பம்பாய் அண்ட் தமிழ்நாடு. இந்த 3 ஏரியாவும் தான் மிக மிக முக்கியமான பகுதியை ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா. அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வங்காளத்தில் எப்படி கொண்டு வந்தாங்க, பம்பாயில் எப்படி கொண்டு வந்தாங்க, அடுத்து தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க ஆங்கில கல்வி. இந்த 3 பகுதியிலையுமே வந்துருச்சு. வங்காளம், பம்பாய் அண்ட் தமிழ்நாடுல வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து பிரிட்டிஷ் அரசின் கீழ், பிரிட்டிஷோட அரசோட கீழில் வந்து உயர்கல்வியில் எப்படிலாம் முன்னேற்றம் கொண்டு வந்தாங்க தான் என்னையோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா, கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது இல்லையா, கிழக்கிந்திய கம்பெனி தெரியும் தானே. எந்த ஒரு ஐரோப்பியர்கள் வந்தாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் ஆரம்பிக்கும் போதும் அந்த நாட்டோட பேரு பக்கத்திலே கிழக்கிந்திய கம்பெனி. அவங்களுக்கு கிழக்கால நம்ம இருக்கனால அது கிழக்கிந்தியா, எல்லாத்துலேயுமே இந்த கிழக்கிந்தியன்னு வைப்பாங்க. வச்சு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி, அந்த மாதிரி தானே வச்சாங்க. பார்த்தோம் தானே, ரைட். இப்போ இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட அரசாங்கத்தையும் அதுக்கு கீழே இருந்த பகுதிகளையும் யாரோட கண்ட்ரோல், நேரடி கட்டுப்பாடுனா யாரோட கட்டுப்பாடின் கீழ் கொண்டு வருதுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு கீழே வந்து கொண்டு வந்துருச்சு. கம்பெனியோட அரசாங்கமாக இருக்கட்டும், கம்பெனி எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலுமே பிரிட்டிஷோட பாராளுமன்றத்தோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே தான் நீங்கள் கொண்டு வரணும்னு. ஆனால் கல்வி விவகாரங்களை பொறுத்தவரையும் கம்பெனி என்ன முடிவெடுக்குதோ அதை தான் அரசோட கொள்கையாகவே, அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இருக்குல்லையா, அதோட கொள்கையாகவே என்ன செஞ்சிச்சு, தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. கம்பெனி என்ன கொள்கை எடுக்குதோ அதே அரசோட கொள்கையாக தொடர்ந்துச்சு. சரி, ரைட். இப்போ வந்து நிர்வாகத்திலும் நீதிமன்றத்திலும் வந்து படித்த இந்தியர்கள் வந்து தேவை. நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நீதிமன்றங்களில் வேலை பார்க்குறதுக்கும் என்ன செய்யணும், அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து, படித்த இளைஞர்கள் இந்தியர்கள் வந்து தேவை அதிகரிக்க ஆரம்பிக்கிறதுனால பள்ளிகளும் சரி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாமே என்ன செய்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ படித்த இளைஞர்கள் வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்து ரொம்ப தேவை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்காக வந்து நிறைய கல்லூரிகள் வந்து நிறுவுறாங்க, பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் இதெல்லாம் நிறுவ ஆரம்பிச்சுறாங்க, நிறைய துவங்குறாங்க. அப்போ பாரசீக மொழி தான் வந்து இந்த நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக மொழியே எதுவும் இருக்குன்னா பாரசீக மொழியாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு நிறையா பாரசீகம் வந்து மொழி வந்து அவங்களுக்கு நிறையா தெரியும் தானே. அதனால வந்து வேலைவாய்ப்பு மெஜாரிட்டி யாருக்கு போயிடுது, இஸ்லாமியர்களுக்கு வந்து வந்துடுது, அதிக வேலைவாய்ப்பு வந்துடுது. அப்புறம் பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலம் வந்து ஆங்கில மொழி அலுவலக மொழியாக வந்து ஆங்கிலத்தை மாற்றிடுறாங்க. பாரசீக மொழியை எடுத்துட்டு ஆங்கில மொழியை வந்து என்ன பண்ணுறாங்க, அலுவலக மொழியாக மாற்றுறதுனால எப்படி இஸ்லாமியர்கள் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன மெயினாக என்ன தெரியும்னா பாரசீக மொழி தெரியும். திடீர்னு வந்து ஆங்கில மொழி தான் அலுவலக மொழி அப்படி சொன்னால் அவங்களால அங்கே ஒர்க் பண்ண முடியுமா, முடியாதுல. ஸோ வந்து நிறையா பேரோட வேலை வாய்ப்பு அந்த இடத்துலயே என்ன செய்யுது, வேலை வாய்ப்பை அவங்க இழந்துடுறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, சர் சையது அகமது கான் அவரை இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா, அந்த அதில் வந்து இருக்கவங்கள சர் சையது அகமது கான், அவங்க வந்து அலிகாரில் வந்து
முகமதிய ஆங்கிலோ பள்ளியை வந்து 1875 நிறுவுறாங்க. இந்த பள்ளி வந்து 1920 வந்து அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமா மாறுது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், நிறைய ஸ்கூல்ஸ் வந்து என்னவா மாறி இருக்கும், காலேஜஸாக மாறி இருக்கும். அப்படிதானே? அதே போல தான் சர் சையது அகமது கான் அவர்கள் நிறுவன முகமதிய ஆங்கிலேய பள்ளி வந்து 1875 நிறுவுறாரு. பின்னால் 1920 அது அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக மாறுது. இதில் வர்ற இந்த இயர்ஸு, இந்த காலேஜ் ஸ்கூல் பேர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிலாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கையில் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையுமே இந்த இயர்ஸு, யார், எப்பொழுது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்போ கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்குனாலும் ஓகே தான், நம்மளோட டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கை வந்து 1917 வந்து தொடங்குறாங்க. தொடர்ந்து நிறைய நகரங்கள்ல பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படுது. எதனாலனா சேட்லர் கல்விக்குழுவோட அறிக்கை வந்து 1917 கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து நிறைய நகரங்கள்ல பல்கலைக்கழகங்களை கொண்டு வர்றாங்க. அரசு மட்டும் கிடையாது, நல்லுளம் கொண்ட கொடையாளிகள்னு சொல்லுவாங்களே, அதாவது நிறைய டொனேட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி நல்ல மனசு, அதுதான் நல்லுள்ளம். ஓகேவா? நல்லுள்ளம் கொண்ட கொடையாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களோட முயற்சியில நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் நிறுவுறாங்க. அப்படி ஒன்று தான் பெங்களூரில் உள்ள சாம்ஜெட்சி டாட்டாவின் இந்திய அறிவியல் பல்கலைக்கழகம். இந்த ஜாம்ஜெட்சி டாட்டாவோட ஃபேமிலி இருப்பாங்களா, அதில் வர்றவங்க தான் இந்த சாம்ஜெட்சி டாட்டா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார்சி சமூகத்தினர் வந்து நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கட்டி கொடுத்தாங்க, அதாவது தொடங்கி கொடுத்தாங்களா, பார்த்தோம் இல்லையா? அதை வரிசையில் தான் சாம்ஜெட்சி டாட்டா அவர்கள் கொண்டு வர்றாங்க 1909 பெங்களூரில். அடுத்து சுபாஷ் பச்சையப்பர்ன்ற பேரில் மதராஸ்னா நம்மளோட சென்னையில் 18ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட பள்ளி தான் பச்சையப்பன் பள்ளி. இப்போ அது வந்து 1880 பச்சையப்பா கல்லூரியாக வந்து தரம் உயர்த்தியிருப்பாங்க. 1845 அது ஸ்கூலாக தான் அது ஓப்பன் பண்ணாங்க. பின்னாளில் அது 1880 கல்லூரியாக என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 நிறுவப்பட்டது. இதில் இந்த பள்ளி, பல்கலைக்கழகம், கல்லூரி எந்த இயர் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்மளோட அதாவது உயர்தர நடுத்தர வர்க்கத்தில் வந்து கல்வி தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கு இல்லையா? கல்வி நம்ம கரெக்டாகவே இல்லை, நம்ம கல்வியை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு யார் உதவுறாங்களோ இல்லையோ, நமக்கு யார் பாதுகாப்பாக இருப்பாங்களோ இல்லையா தெரியாது. ஆனால் நம்ம கற்ற கல்வி வந்து நமக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கும்னு அந்த காலத்திலே என்ன சொல்லியிருக்காங்க. அதான் இந்த லைன். உயர்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பாதுகாவலனாக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற கல்வி அமைந்திருந்தது. அப்போ மட்டும் கிடையாது, இப்பவும் இல்லை, எப்பயுமே கல்வி வந்து அனைவருக்குமே ஒரு பாதுகாவலன். சிறந்த பாதுகாவலன் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் தைரியமாக சொல்லலாம், அது அவங்க படித்த கல்வி மட்டுமே. நம்ம கூட கடைசி வரை வர்ற ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலன். ஓகே, நெக்ஸ்ட் காந்தியடிகள் வந்து வார்தான்ற கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் வார்தா கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த வார்தா கல்வி திட்டத்துல என்ன வருதுன்னா, அடிப்படையான தொடக்க கல்வியை எல்லாருக்குமே அடிப்படை வந்து தொடக்க கல்வியும் கைத்தொழில் இம்பார்ட்டன்ட். கைத்தொழிலையும் கற்றுக் கொடுக்கறதா அதோட நோக்கமா இருக்கு. எதுல? வார்தா கல்வி திட்டத்துல. யார் ஆரம்பிச்சா? காந்தியடிகள். இப்போ ஆரம்ப கல்வியை வழங்குவதற்கு ஒரு பொறுப்பு ஏற்கணும்ல, அது யார் எடுக்கிறாங்கன்னா, உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் தான் அதை வழங்கணும்னு ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரையானது. ஹண்டர் ஆணையம் பரிந்துரைக்கிறது. அதோட பொறுப்பு யாரோட சம்பந்தப்பட்டது? உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள். அதை ஹண்டர் ஆணையம் பரிந்துரைக்குது. எப்பன்னா 1921 37 வரை இரட்டையாட்சி செயல்பாட்டில் இருந்த போது கூட இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 6 to 11 வரை வயசுள்ள அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய சார்ஜென்ட் கல்வி திட்டத்தை 1944 கொண்டு வர்றாங்க. எது? சார்ஜென்ட் கல்வி குழு திட்டத்தை 1944 நாம் சுதந்திரம் பெறும் வரை அதை செயல்படுத்துறதுக்கு வந்து கொண்டு வந்துட்டு 1944 கொண்டு வர்றாங்க. ஆனால் அதை செயல்படுத்த நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டியது இருக்கு. அதுவரை நம்ம காத்திருக்கணும். அவங்களால கொண்டு வர முடியலையா? அப்போ 44 நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ரைட்டா?
அதுவரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதா, கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு வருடங்கள் வேணா மாறலாம். ஆனா எப்பயுமே கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பயுமே குறையவே இல்ல. கல்வி கற்ற அனைவருக்கும் எப்பயுமே என்னது ஒரு பாதுகாவலன் சொல்றதோட அனைத்தும் கிடைக்கும். நம்ம சிறந்த முறையில மட்டும் கல்விய கற்றோம்னா, அந்த கல்வியே நம்மள வந்து மிக உயரமான உயரத்துல வச்சு அழகு பார்க்கும். ஓகே ரைட். என்னோட கிளாஸ் பிரிஸ்டீஜ் அரசின் கீழ் உயர்கல்வியில இப்படிதான் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பள்ளிகள்லாம் கல்லூரிகளா மாற ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து என்ன ஆச்சு? எப்படிலாம் சுதந்திர இந்தியாவுல நமக்கு கல்வி எப்படி கிடைச்சது அப்படின்னு நாளையோட வீடியோல பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.